السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹு தாலா நம்மை முஸ்லீமாக மூமீனாக படைத்து, மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினாக பிறக்க வைத்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹான நல்லடியாராக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அனுபவிவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அன்பானவர்களே, தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல இன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு காலணி செப்பல் அணிந்திருந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணி அணியும் பொழுது முதலில் வலது காலை மாற்றுவார்கள், இரண்டாவது இடது காலை மாற்றுவார்கள். அவ்வாறாக சென்று விட்டு மீண்டும் காலணியை கலட்டும் பொழுது முதலில் இடது காலை கலட்டுவார்கள், பின்பு வலது காலை கலட்டக்கூடியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அன்பானவர்கள், நாம் அனைவரும் செப்பல் அணியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அணிந்தார்களோ அந்த முறைப்படி நாம் அணிந்தோம் என்று சொன்னால் அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றுவதாக இருக்கிறது. அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூட்ஸ், ஷூ அணியக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அவ்வாறு அணியும் பொழுது அந்த ஷூவை, அந்த பூட்ஸை முதலில் தட்டிவிட்டு நல்ல முறையில் கீழே தட்டிவிட்டு அதற்கு பிறகுதான் அணிவார்கள். ஏனென்று சொன்னால் அதற்குள் பூச்சி ஏதும் இருந்தால் வெளியே வந்துவிடும் என்பதற்காக அவ்வாறு செய்வார்கள். அந்த பூட்ஸ் அணியும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயம் நின்று கொண்டு அணிந்திருக்கிறார்கள், இன்னும் சில சமயங்களில் அமர்ந்து கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாளின் ஷரீஃப், அந்த செப்பலில் 2 குமிழ்கள் உள்ளதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செப்பல் அணிந்திருந்தார்கள். ஒரு குமிழ் அந்த கட்டை விரலுக்கும் அதுக்கு அடுத்த விரலுக்கும் மத்தியிலும், அதுக்கு அடுத்த இரண்டாவது குமிழ் சுண்டு விரலுக்கும் அதற்கு அடுத்த விரலுக்கு மத்தியிலும் அந்த குமிழ்கள் ஆகியிருந்தது. என்பானவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அணிந்திருந்த அந்த செப்பலை எடுக்க விரும்பினார்கள் என்று சொன்னால் தனது இடது கையால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுப்பார்கள். அதுவும் கட்டை விரல் அதற்கு அடுத்த விரலை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலணியை தன்னுடைய கையில் எடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நாளின் ஷரீஃப், அதனுடைய சைஸ் எந்த அளவு இருந்தது என்று சொன்னால் 1 ஜான் 2 அங்குலம் நீளமுடையதாக ஆகியிருந்தது. அன்பானவர்களே, அஸ்ஸிவாக்கு முத்தஹரத்துல் ஃபமி மருலாத்துல் ரப்பி என்பதாக அந்த ஹதீஸில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருலாத்துல் ரப்பி, யார் மிஸ்வாக் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை செய்கிறார்களோ அது என்னது மருலாத்துல் ரப்பி, அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகிறது என்று சொன்னார்களா இல்லையா? அதே போன்றுதான் செப்பல் அணிவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். அதை யார் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்று விளங்கி செய்கிறாரோ மருலாத்துல் ரப்பி, அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தமும் நமக்கு இலகுவாக கிடைத்து விடுகிறது. அன்பானவர்கள், ஆக செப்பல் அணியும் பொழுது எனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி வலது காலை முதலில் மாட்டினார்கள், அடுத்து இடது காலை மாட்டினார்கள் என்பதாக நாமும் அணிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்களாக நாம் ஆகுவோம். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் என்ன என்று நாம் அறிந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.